ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன் குழம்பு, சாலை மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை நம்ம சிம்பிளாக எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதற்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்புறமா எடுத்து வச்சுருக்கிறேன் வெந்தயம், கடுகு, ஒரு 2 சிட்டிகை வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லாவே புரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லாவே பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இது கூட தக்காளியும் மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு தக்காளி, வெங்காயம், மிளகாய் எல்லாமே நல்லா மசிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் காரத்துக்கு தகுந்தாப்பில் மசாலாத்தூளும் மல்லித்தூளும் மட்டும் நான் இப்போ சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்தை சேர்த்துக்கோங்க. இதோட கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் போட போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் மசாலாவை வேக விடலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதை கூட சேர்த்துக்கலாம். இது நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் அரைக்கிற தேங்காய் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகமும் சின்ன உள்ளியும் எடுத்துருக்கேன். இது சேர்ந்து தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். மசாலா, தேங்காய் பேஸ்ட்டு எல்லாமே கலந்து இதில் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மீன் எடுத்து போட்டுக்கலாம். குழம்பு நல்லாவே கொதிச்சிட்ருக்கிறத பார்க்குறீங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை பார்த்துடலாம். மத்தி மீன் நான் க்ளீன் பண்ணி ஏற்கனவே வச்சுட்டேன். இப்போ இதோட நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மீன் எல்லாமே போட்டாச்சு. குழம்பு இப்போ நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இதிலிருந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிடலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, மீன் குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. ஆயிலும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லியை சேர்த்துட்டு இறக்கிட்டால் போதும். நல்ல சூடான சுவையான மீன் குழம்பு, கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு தயார். இதே போல் மேலும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.